Next நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா W access that is we are going to write some text to the file. So இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட்டை வந்துட்டு ரீட் பண்ணோம், கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ட்டை நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள ரைட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா சேம் ஃபைல நான் வந்துட்டு இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்கேன். இங்க வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சாம்பிள் 1. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணதோட நேம் வந்துட்டு சாம்பிள். இங்க நான் கொடுத்துருக்க இப்ப டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் வந்து சாம்பிள் 1 and access mode W. So W ஓட யூசஸ் என்ன, இந்த ஃபைல் இல்ல, இந்த ஃபைல் does not exist, it will create a new file. பட் நம்மளால என்ன பண்ண முடியும், ரைட் மட்டும் தான் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் W ஓட W access mode ஓட யூசஸ் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நான் என்னன்னா இங்க ரைட் பண்ண சொல்லியிருக்கேன், இங்க நான் வந்துட்டு 2 content ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் ஹாய், அனதர் ஒன் இஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து 2 ஆட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபைல் கிரியேட்டட் அண்ட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நார்மலா ஏதாச்சும் ஒன்று ரைட் பண்ணோம் அப்படின்னா அது பஃபர்ல ஸ்டோர் ஆகும், மெமரியில ஸ்டோர் ஆகும்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அதனால என்ன பண்ணிருக்கோம், இங்க ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படி கொடுத்தாதான் பஃபர்ல இருக்க டேட்டாஸ் வந்து மெமரியில போய் கரெக்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்னுல ஃபைல் ஓபன் பண்ணிருக்கோம், 2 லைன் நான் ரைட் பண்ணிருக்கோம். சரியா? இப்ப இந்த ஃபோல்டர் பார்த்தோம் அப்படின்னா எதுல இருக்கு, ஜஸ்ட் இங்க இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கு, சாம்பிள் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபைலை வந்துட்டு நான் ரன் பண்ண போறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்குது ஃபைல் கிரியேட்டட் அண்ட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃபோல்டர்ல என்ன இருந்துச்சு, வெறும் சாம்பிள் மட்டும்தான் இருந்துச்சா. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் 1 அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த சாம்பிள் 1 ஓபன் பண்ணேன் அப்படின்னா ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த கண்டென்ட் தான் நான் என்ன பண்ணிருந்தேன், இந்த இடத்துல கொடுத்தேன். இதே சப்போஸ் இப்போ நான் வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ண போறேன் இந்த இடத்துல வந்துட்டு ஃபைல் டாட் ரைட் ஆஃப் have a nice day. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லைன் ஆட் பண்ணிட்டு இதே நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அப்போ ஃபைல் கிரியேட்டட் அண்ட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து. ஸோ இப்போ என்ன பண்றேன், அதே மாதிரி இருந்துச்சு. பட் இங்க செக் பண்ணும்போது இது எதுவுமே என்ன வரல, நெக்ஸ்ட் லைன்ல வரல. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு இந்த லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸோ இதோட லாஸ்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்லாஷ். ஸோ அப்பதான் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன், அகைன் அதே தான் வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப டெக்ஸ்ட் ஃபைல போய் ஓபன் பண்ணேன் அப்படின்னா இது இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாமானா பண்ணலாம். இப்போ நான் இதோட நேம் வந்து நான் என்ன பண்றேன், சாம்பிள் 2 கொடுத்துட்டேன். சாம்பிள் 2 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அதே ஃபைல் இங்க எனக்கு சாம்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும், கிரியேட் ஆயிருக்கும். அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் பிளஸ். ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துக்கலாம், W பிளஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ W பிளஸ் கொடுத்தோம்னா இட் வில் பெர்ஃபார்ம் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். இது ரெண்டுமே என்ன பண்ண சொல்லிருக்கோம், ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண சொல்லிருக்கோம். இப்போ நான் சப்போஸ் நான் வந்து அங்க இருக்கிற ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா W பிளஸ்ல ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணி சொல்லிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சாம்பிள் 2ல வந்து இதெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், வேற கண்டென்ட் சேஞ்ச் பண்ண போறேன். ஓவர் ரைட் ஆகுதா நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் ஹோம். I'm going to give my channel name. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஃபைல் கிரியேட்டட்னா வரும். பட் சாம்பிள் 2க்குள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கும், நான் இப்போ என்ன டெக்ஸ்ட் அங்க கொடுத்தனோ அந்த டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இதே சாம்பிள் 1க்குள்ள பார்த்தோம்னா சாம்பிள் 2க்குள்ள பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஸோ இந்த டெக்ஸ்ட். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் W அண்ட் W பிளஸ். ஸோ ஃபைல் இல்லைன்னா ஃபைலை கிரியேட் பண்ணிக்கும், ஆல்ரெடி அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் என்ன ஆயிடும், ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இதுதான் சிம்பிளா நம்ம ரைட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ ரைட் ஸ்டேட்மெண்ட் எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணிருங்க, இந்த க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருங்க. அப்பதான் பஃபர்ல இருக்காம மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து W ஆரும் R பிளஸும் கிளியரா இருப்பீங்க, W பிளஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு இப்போ கிளியரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பண்றேன் அப்படின்னா A and A பிளஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.